இப்ப சொல்லுமா, இந்த நேரத்துல இந்த கல்யாணம் அவசியமா? ஆமா டாக்டர். ஊர் கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்கிருந்த சித்தர் ஒருத்தர் அம்மன் கல்யாணத்தன்னைக்கு அம்மன் கழுத்துல இருக்கிற தாலிய வினய் ஏன் கழுத்துல கட்டினா வினய் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு. அதனாலதான். மித்ரா, என்னம்மா நீயும் வாசுகி மாதிரி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? வினய் இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு அவனை எங்கேயும் வெளியே அனுப்ப எனக்கு உடன்பாடு இல்லம்மா. உன் அம்மாவுக்கு முடியலன்னு தான் வினய உன் கூட அனுப்புனேன். இப்ப மறுபடியும் அவனை வெளியே அனுப்ப முடியாது மித்ரா. இத பத்தி கொஞ்ச நாள் பேச வேணாமே. கொஞ்ச நாள் போகட்டும். கொஞ்ச நாள்ல போக வேண்டாப்பா. சீக்கிரமே மித்ரா ஊர்ல அவ ஊரறிய நான் அவளை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன்ப்பா. வினய், உனக்கு புரியல. உன்னோட ஹெல்த் இப்ப ரொம்ப சிவியரா இருக்கு. ஐ நோ ராம்கி, பட் இதை நான் பண்ணியே ஆகணும். ஏன், இது என்னோட கடைசி ஆசனை கூட வச்சுக்கோங்களேன். பா, மித்ரா அவளுக்காக இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே கேட்டதில்லப்பா. இப்ப அவளுக்காக ஒன்று கேட்டிருக்கா, அதை எப்படி நான் நிறைவேற்றி ஆகணும்ப்பா. டேய், எல்லாம் சரிதான். கொஞ்ச நாள் போகட்டுமே. நானே முன்னாடி இருந்து இதை பண்ணி வைக்கிறேன். என்ன பா, அந்த கொஞ்ச நாள் வரைக்கும்லாம் மித்ராவோட அம்மா அப்பா ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் கண்டபடி அசிங்கப்படுறதெல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் உனக்காக ஒத்துக்கிறேன். தேங்க்யூப்பா, சூப்பர். அப்புறம் அப்படியே அம்மாவையும் கொஞ்சம் நீங்களே ஒத்துக்க வச்சிட்டீங்கன்னா. அதெல்லாம் என்னால முடியாது. அவ நான்லாம் சொன்னா கேக்குறாளா? அதுக்கெல்லாம் நீதான் சரியான ஆளு. அவளை நீயே ஹேண்டில் பண்ணிக்க. என்ன ஆளு விடுறா சாமி? ஓகே மித்து, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்காக கண்டிப்பா நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன், சரியா? தேங்க்யூ வினய். தேங்க்யூ டாக்டர். என்னங்க சம்பந்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா? ஒத்துக்கணும், ஒத்துப்பாருன்னு நம்புவோம். அவரு ஒத்துக்கிட்டாலும் இந்த சம்பந்தி அம்மா ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கே. எனக்கு அவங்கள நினைச்சாதான் கவலையா இருக்கு. எனக்கும் அந்த கவலை இருக்குமா. இருந்தாலும் அவங்க மனநிலையில இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா அவங்க பக்கம் இருக்கிற கோபமும் நியாயமானது தானே. ஆமாங்க, எனக்கும் புரியுது. கடவுள் தான் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பான். பார்க்கலாம். எல்லாத்துக்கும் காலம்தான் மருந்துமா. நீ வேணா பாரு, கண்டிப்பா கூடிய சீக்கிரமே சம்பந்தி அம்மா மித்ரா கல்யாணத்தை ஏத்துக்குதான் போறாங்க. நடந்தா சந்தோஷம் தாங்க. அதுதானே நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்போம். அம்மா, டைம் ஆச்சு. ஆமா, சாப்பிட்டு போட வேண்டிய மாத்திரையெல்லாம் போட்டியா? இப்ப தானங்க சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கலான்னு இருந்துட்டேன். இதெல்லாமா மறப்பாங்க? என்னோமா நீ? சரி, மாத்திரை எங்க இருக்கு? அதோ அந்த பேக்ல தான் இருக்கு. தண்ணி காலியாச்சு போல் இருக்கே, நம்ம எடுத்துட்டு வரேன். இருங்க, நீங்க இருங்க. நேத்து நைட்டு முழுக்க உங்களுக்கு தூக்கமே இல்ல. நைட்டு கார்ல தூங்காமலே வந்தீங்க. நீங்க போய் தூங்குங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, சொன்னா கேளுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க.
ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க. உங்க கோபம் புரியுது சம்பந்தி. சரி விடுங்க. இல்ல சம்பந்தி, நாங்க 1000 இருந்தாலும் அப்படி முறை இல்லாம நடந்துகிட்டது தப்புதான். உங்க மரியாதைக்கு நாங்க அப்படி நடந்திருக்க கூடாதுதான். எல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள என்னென்னமோ கோவத்துல நடந்து போச்சு. அதையெல்லாம் நீங்க மனசுல போட்டுக்க கூடாது. பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. அத விடுங்க. அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுல்ல. அப்படியே நம்ம கோயில் திருவிழால நடக்கிற மித்ரா வினய் கல்யாணத்துக்கும் நீங்க சம்மதிக்கணும். சம்மதிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க கண்டிப்பா நேர்ல வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். நான் உங்களை வர சொல்லி வற்புறுத்தல. ஆனா நீங்க வந்தாதான் அந்த கல்யாணமே பூரணமடையும். உங்க மனசுக்குள்ள இந்த கல்யாணத்தை பத்தி 1000 விஷயங்கள் ஓடலாம். ஆனா உண்மை என்னன்னா, எல்லாருக்கும் இருக்கிற சாதாரண ஆசைதான் தன்னோட பொண்ணு கல்யாணத்தை தானே முன்ன நின்னு நடத்தி பார்க்கணும்னு. அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லாம போச்சு. அதுக்குதான் திருப்பி நடத்தி பார்க்கணும்னு பிரியப்படுறோம். கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இதுக்கு சம்மதிப்பீங்கன்னு நம்புறேன். நான் வரேன் சம்பந்தி. என்னம்மா அப்படியே சில மாதிரி நிக்கிறீங்க? சும்மாதான். மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ மறுக்காம சம்மதிக்கணும். விஷயம் என்னன்னு சொல்லு. அதுக்கு சம்மதம் இருக்கா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன். சரி, நீ கோவப்படவும் கூடாது. உன் மேல எனக்கு என்னைக்கிடா கோவம் வந்திருக்கு கேளு. அப்ப சரிம்மா. இல்ல, எனக்கும் மித்ராவுக்கும் திரும்ப ஊர்ல நடக்கிற கல்யாணத்துக்கு நீ வரணுமா? அதுக்கு உன்னோட சம்மதம் வேணும். வினய், எனக்கு எல்லாமே ஓகே. ஆனா என்ன, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாத. என்னால முடியாது. மா, ஏமா? நீ காரணம் எல்லாம் கேட்காத. நான் 1000 தடவை சொல்லிட்டேன். சுத்தி சுத்தி ஒன்னேதான் பேசிட்டு இருக்கோம். முடியாதுன்னா முடியாதா, அவ்வளவுதான். மா, என்னம்மா என்னாச்சுமா உனக்கு? எப்பவுமே நீ இவ்வளவு அடமண்டா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. அப்படிப்பட்ட ஆளும் இல்ல நீ. யாரோ உன்னை ஏத்தி விடுறாங்கன்னு நினைக்கிறமா? என்னை யாரும் ஏத்தி விடல வினய். நான் என்ன சின்ன பிள்ளையா என்ன மிஸ்கைட் பண்ண? உனக்கு சில விஷயம் எல்லாம் புரியாது வினய். புரிய வைக்கிற நிலைமையில நானும் இல்ல. எனக்கு அங்க வர விருப்பம் இல்ல வினய், அவ்வளவுதான். விடு. மா 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 மாமா மா, ப்ளீஸ் மா. மித்ரா, மா, அது ஏதோ அவளோட சிச்சுவேஷன்மா. ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக நம்ம குடும்பத்தை நம்பி வந்தவமா. அவ இது வரைக்குமே அவளுக்காக என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. முதல் தடவையா இதை என்கிட்ட கேட்டிருக்கா. என்னால நோ சொல்ல முடியாதுமா. மா, நீங்க பாருமா, நான் இருக்க போறது ஏதோ 2 மாசமோ 4 மாசமோ. அதுக்குள்ள எல்லாரோட ஆசையை நிறைவேற்றிட்டு போகணும்னு ஆசைப்படுறேம்மா. இது என்னோட கடைசி ஆசைன்னு கூட வச்சுக்கோயம்மா. ப்ளீஸ்மா. ஏமா, உன் பையனுக்காக இது கூட செய்ய மாட்டியாம்மா? டேய், என்னடா இதுக்கு போய் கடைசி ஆசைன்னு
பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு உனக்கு என்ன? நான் கல்யாணத்துக்கு வரணும், அவ்வளவுதானே? நான் வரேன், நீ கவலைப்படாத. எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கலனாலும் உனக்காக அவளை ஏத்துக்கிட்டு இந்த வீட்லயே வச்சிருக்க. இதெல்லாம் என்னடா சின்ன விஷயம், விடு. அம்மாக்கு இதுல சம்மதம். சம்மந்தி, பதட்டத்தை விடுங்க. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இந்நேரம் அவன் வாசுகியை சம்மதிக்க வச்சிருப்பான். என்னம்மா மித்ரா? ஆமாம்மா, இந்த விஷயத்துல உங்க மாப்பிள்ள ஜெகஜால கில்லாடி. எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல சம்மந்தியம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு சரிதான். நல்லா ஒத்துப்பாங்க. ஆளுங்களை பாரு, வந்துட்டாங்க துண்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு. அதான் சம்மதம் சொல்லிட்டல, மூஞ்சிய ஏன் அப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சிரிய. மா, நீ ஓகே சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியுமா. லவ் யூ மா. மா, கீழே எல்லாருமே நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம். நான் வரல, நீயே போய் சொல்லு. மா ப்ளீஸ் மா, வாமா வாமா போலாம். அட வாமா போலாம். ஏய், என்ன எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் பேக் பண்றதுக்கு ஆரம்பிங்க. அம்மா கல்யாணத்துக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. டேய் சூப்பர்ரா. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் என் பையன் காரியத்தை முடிக்காம வரமாட்டான்னு. ஓ, அப்ப இதுவ நாடகமா? பிளான் பண்ணி என்ன ஏமாத்தணும்னு பேசினியா வினய்? ஓ மாமா மாமா, அதெல்லாம் இல்லம்மா. நான் உன்கிட்ட பேசினது எல்லாமே சத்தியமான உண்மைமா. அவங்க சொல்றது நீ என் மேல இருக்கிற பாசத்துக்காக நீ எனக்காக என்ன வேணும்னு செய்வேன்னு சொல்றாங்கம்மா. வேற எதுவும் இல்லம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஆமா சம்மந்தியம்மா, மித்ரா சொன்ன மாதிரி உங்களுக்கு தங்கமான மனசுதான். நீங்க இவ்ளோ சீக்கிரம் இதுக்கு சம்மதிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நன்றி சம்மந்தியம்மா. நான் இதுக்கு சம்மதிச்சிட்டேங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் மறந்துட்டேனோ இல்ல மன்னிச்சிட்டேன்லாம் அர்த்தம் இல்ல. எனக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லதான். ஆனா என் பையன் ஆசைப்பட்டுட்டான், அதை என்னால மறக்க முடியல, அவ்வளவுதான். அதனால யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு யாரும் பகல் கனவு காண வேண்டாம். என்னங்க இது? உங்க அண்ணி இப்படி காலை வாரிட்டாங்க. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் பெருசா தடபுடலாம் எந்த ஏற்பாடும் பண்ண வேண்டாம். நாங்க வந்து கல்யாணம் முடிஞ்சதும் கிளம்பிக்கிட்டே இருப்போம். அங்க வச்சு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க கூடாது. வசந்தி அக்கா, நாங்க வர வரைக்கும் நீயும் ரகுவும் வீட்டை பாத்துக்கோங்க. அக்கா என்ன சொல்றீங்க? அப்போ நாங்க வினயோட கல்யாணத்தை பார்க்க வேண்டாமா? நீங்க தான் இங்க பாத்தீங்கல்ல, அப்புறம் என்ன? இதுவே ஒரு ஃபார்மாலிட்டி தான்.
இதுக்கு நாம எல்லாரும் வாரி சுருட்டிக்கிட்டு போணுமா? ஐயோ இல்லக்கா, அதெல்லாம் முடியாது. நாங்களும் தான் வருவோம். என்னங்க சொல்லுங்க. ஆமா நீ வினய்க்கு கல்யாணம் நடக்கும்போது நாங்க எப்படி இங்க இருக்க முடியும்? அதுக்கு இல்ல தம்பி. வாசுகி, 4 நாள் தானே, அவங்களும் வரட்டுமே, இதுல என்ன இருக்கு? எல்லாரும் வந்தா தங்குறதுக்கு உங்க சம்பந்தி வீட்ல இடம் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் சம்பந்தி. அதான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல. சரி, என்னமோ பண்ணுங்க. மித்ரா, அங்கிள் ஆண்டி உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? இல்லப்பா, அவங்க ஏதோ வேண்டா வெறுப்பா பேசிட்டு போறாங்களே தம்பி. ஆண்டி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. அம்மா வரணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் சம்மதிக்க வச்சிட்டேன். இதுல அவங்க சிரிச்சிட்டே தான் வரணும்னு சொன்னா நான் அதுக்குள்ள இருப்பனோ போய் சேர்ந்துடும். தம்பி, என்ன தம்பி இது? என்ன பேசுறீங்க? நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது பேசுற பேச்சா இது? அம்மா, அவர் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டாரு, நீ விடு. எதுடி விளையாட்டு? இது விளையாட்டா? விடுமா? ஆண்டி ஐம் சாரி, ஏதோ சும்மா தெரியாம சொல்லிட்டேன். வசந்தி, நான் போய் ரெடி ஆகுறேன், நீ வந்துரு. ஓஹோ, இன்னும் மெயின் மேட்டரே பெருசுங்களுக்கு தெரியாதா? அது சரி. அப்பா, பேக் பண்ணி ரெடி ஆகலாம், வாங்க. நம்ம வசந்தி மித்ராவை பத்தி இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மைதான் போட்டிருக்கு. வசந்தி, என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்ன பிரச்சனை? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், என்ன பிரச்சனை? என்னங்க கடைசியில என்ன ஆச்சு பாத்தீங்களா? என்னாச்சு பாத்தீங்களா? அதாங்க வாசுகி அக்கா கடைசியில வினய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே. ஆமாண்டி, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லங்க. நாம மித்ராவை பத்தி சொல்றப்பெல்லாம் ஆமா ஆமான்னு தலைய ஆட்டிட்டு, இப்ப பையன் வந்து சென்டிமெண்டா பேசினான்னு இவங்களும் அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அது சரி, அன்னைக்கு வினய்னா உசுரு, அதுக்கு முன்னாடி நீ நானெல்லாம் யாரு? என்ன சொன்னீங்க? சரி, அதை விடு. நீ என்ன சொல்ல வந்த, அதை சொல்லு. இல்லங்க, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அக்காவை மித்ராவுக்கு எதிரா ட்ரிகர் பண்ணி வச்சிருந்தேன். அவங்களும் அவ மேல கோவமா தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணத்துக்கு ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நான் அப்பவே நினைச்சேன், அண்ணிலாம் கண்டிப்பா மித்ரா எதுக்குற ஆளே இல்லைன்னு. மித்ரா இப்படிலாம் பண்ணான்னு தெரிஞ்சு அவளை டக்குன்னு ஏத்துக்கிட்டா அவங்களோட ஈகோ என்ன ஆகுறதுன்னு நம்ம கூட சேர்ந்து மித்ராவை எதுக்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இல்லங்க, இது சரிப்பட்டு வராது. இனியும் இந்த விஷயத்துல இவங்களை நம்பினா கடைசியில நம்மளையும் நடுக்கடல்ல விட்டுடுவாங்க. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? பார்க்க தானே போறீங்க. இனிமே இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்புறதா இல்ல. சோலவா, நானே பாத்துக்கிறேன். வசந்தி, இந்த விஷயத்துல நம்மளால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? முடியாது, நடக்காதுன்னு எதுவுமே இல்லங்க. மித்ராவுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அதுவும் இந்த வசந்தி இருக்கும் போதே எப்படி நடத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன்.